சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா, பரசு அவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, பேசி எப்படியோ அவங்க பொண்ணுக்கு அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சம்மதம் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நான் நேரா போயிட்டு மாப்பிள்ளை வீட்லயும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்துவும், மீனாவும் கிளம்புறாங்க. அந்த நேரத்துல மாப்பிள்ளையோட தாய் மாமா, அதாவது நம்ம கறிக்கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவரும் இன்னொரு நபரும் பொண்ணு வீட்ல பேசலாம்னு வராங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டா நம்ம ரோகிணியோட உண்மைலாம் வெளியில வந்துரும் இல்லையா? அந்த நேரம் பார்த்து வந்தவரு நம்ம வெறும் கையோட போகக்கூடாது. ஏதாச்சும் ஸ்வீட்டு பழம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு மறுபடியும் கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவும், மீனாவும் வராங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கல. நம்ம முத்துவும், மீனாவும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்ல போயிட்டு பேசுறதுக்காக போயிருக்காங்க இல்லையா? அங்க வந்து பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட அப்பா மட்டும் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளையோட அம்மாவுக்குலாம் ஓகே தானாட்டுக்கு அவங்களே எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா கேட்கிறதா இல்ல. ஆனா நம்ம முத்து பயங்கரமா பேசி, பேசுற விதத்துல பேசி, மாப்பிள்ளையோட அப்பாவையே வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ற அளவுக்கு பேசி, அங்க பூ, பழம் எல்லாம் குடுத்து சம்மதம் சொல்லிடுறாங்க. உடனே அவரும் ஃபோன் பண்ணி நம்ம கறிக்கடைக்காரரு அவருகிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பொண்ணு வீட்லருந்து வந்திருந்தாங்க. எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது அப்படின்னு ஆக மொத்தத்துல கல்யாணம் பேசி முடிச்சிடுறாங்க. எப்ப நம்ம முத்து, மீனா அதுக்கப்புறம் வந்து ரோகிணியோட மாமாவா நடிக்கிறவர்லாம் பாத்துக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இல்லையா சுமூகமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா, கடையில வந்து ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா பச்சை குத்திக்கிறாங்க. அதுலயும் தன்னோட கையில மனோஜ் பேர தான் பச்சை குத்திக்கிறாங்க. மனோஜ் பயந்துகிட்டே இருக்கிறாப்புல. டாட்டூ குத்துறத கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஃபைனலா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரோகிணியோட கைய தான் மனோஜ் எல்லாத்துக்கிட்டயும் காமிக்கிறாங்க. "இங்க பார்த்தீங்களா ரோகிணி என்ன பண்ணியிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டாட்டூ குத்தியிருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம மீனாவுக்கும், முத்துவுக்கும் அது என்ன அப்படிங்கிறதே தெரியல இல்லையா? அத தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்னலாம் நடக்கப் போகுதுன்னு.